திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் 2026 தொகுதி வாரியாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களோட விவரங்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆம்பூர் தொகுதியில் கரண்ட் எம்எல்ஏவான வில்வநாதன் திமுக சார்பாக போட்டியிடுறாரு. அதுக்கடுத்ததாக அதிமுக சார்பாக ஆர் வெங்கடேசன் போட்டியிடுறாரு ஆம்பூர் தொகுதியில். அதுக்கடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பாக அப்சியா நஸ்ரீன் போட்டியிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தாவேகா சார்பில் இம்தியாஸ் அப்படின்றவர் போட்டியிடுறாரு. அடுத்ததாக வாணியம்பாடி தொகுதியை பார்ப்போம். வாணியம்பாடி தொகுதியில் திமுகவினுடைய கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பாக எஸ்எஸ்பி சையத் ஃபாரூக் அகமத் போட்டியிடுறாரு. வாணியம்பாடியில் கரண்ட் எம்எல்ஏவான செந்தில்குமார் அதிமுக கட்சி சார்பாக போட்டியிடுறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சியில் யாருன்னு பார்ப்போம். முருகேசன் என்பவர் பார்த்திங்கன்னா வாணியம்பாடி தொகுதியில் போட்டியிடுறாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் சையத் புர்ஹானுதீன் வாணியம்பாடியில் போட்டியிடுறாரு. அடுத்து நம்ம ஜோலார்பேட்டையில் யாரெல்லாம் போட்டிடுறாங்கன்னு பார்ப்போம். திமுக சார்பில் கவிதா தண்டபாணி அவர்கள் போட்டியிடுறாங்க. அதே போல் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சராக இருந்த கேசி வீரமணி அவர்கள் போட்டியிடுறாரு. அதுக்கடுத்து தான் நாம் தமிழர் கட்சியில் யார் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தா சசிரேகா என்பவர் போட்டியிடுறாரு. அதே போல் தாவேகா சார்பில் முனிசாமி என்பவர் போட்டியிடுறாரு. அடுத்தது நம்ம திருப்பத்தூர் தொகுதி பற்றி பார்ப்போம். திருப்பத்தூரில் திமுக சார்பில் கரண்ட் எம்எல்ஏ நல்லத்தம்பி அவர்களே திரும்பவும் போட்டியிடுறாரு. அதிமுகவோட கூட்டணி கட்சியான அமமுகவில் ஞானசேகர் என்பவர் போட்டியிடுறாரு. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியில் யார் வேட்பாளராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வீரா ஆறுமுகம் எக்ஸ்ஆர்மி அவர்கள் பார்த்தீங்கன்னா போட்டியிடுறாரு. அதுக்கடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தில் யார் போட்டியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் என் திருப்பதி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிடுறாரு. ஒரு அன்பான வேண்டுகோள், திருப்பத்தூர் மாதேஷ் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.